இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப ஸ்பெஷலான படம். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நம்மளை ரொம்ப சுற்றி சுற்றி லவ் பண்ணுற ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைப்போம். அவங்க எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம கூடவே இருக்கணும், நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்போம். இந்த படத்தோட ஒன்லைனும் அதுதான். படத்தோட ஓப்பனிங்கில் இவர் தான் ரொம்ப ஃபேமஸான வக்கீல். அவர் ஏதோ ஒரு கேஸை முடிச்சுட்டு ஒரு அழகான இடத்துக்கு காரில் போகிறாரு. ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறாரு. அந்த மரத்தில் சரஸ்வதின்ற ஒரு நேம் இருக்குது. அந்த மரமும் அவர் மேலே பூக்களையும் தூவுது. ஸோ இங்கேருந்து இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அழகான ஒரு தெய்வீகமான ஒரு பாடல் போகுது. அப்பத்துலேருந்தே தெரியுது இங்கே ஒரு சவுத் இந்தியன் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த சவுத் இந்தியன் ஃபேமிலியில் காலையில் கோலம் போட்டுட்டு நம்மளோட ஹீரோயின் என்ட்ரியை கொடுக்குறாங்க. கோலம் போட்டுட்டு அழகாக போகிறாங்க. அவங்க அம்மா இன்னும் நீ ரெடி ஆகலையா, லேட் ஆகுது அப்படின்னு சொல்ல உள்ளே போய் ரெடி ஆகிறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின் சரஸ்வதி. அவங்க அப்பாவுக்கு கால் வருது. கால் எடுத்துகிட்டு இன்றைக்கி உங்கள் பொண்ணை பார்க்க வந்திருந்தோம், ஆனால் எங்களால் வர முடியல, உங்கள் பொண்ணு அழகாக இல்லை, என் பையனுக்கு செட் ஆக மாட்டா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்தே நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது, சரஸ்வதிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் செட் ஆகலை, மேபி அது அவங்க லுக்காகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அவங்க அப்பா இதை கேட்டுட்டு ஓகே இது நிறைய முறை பார்த்தாச்சு, வேறு எதனா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அவங்க வேலைக்கு போக கீழே ரெடி ஆகி அவங்க அப்பாவும் சரஸ்வதியும் லிஃப்ட்டுக்கு போகிறாங்க. லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை. அவர் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு. வந்து பார்த்தா இந்தர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து, இது எல்லாரும் யூஸ் பண்ணுற லிஃப்ட்டு, இது பப்ளிக் பிளேஸ், இங்கே போய் நீங்கள் இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் நீங்கள் போங்க லிஃப்ட்டில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியில் போகிறாரு. கோவமாக போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாரு. அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான், லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறான், இது வந்து சொசைட்டி, இங்கே நிறைய பேர் இருக்கிறவங்க, நீங்கள் போய் இப்படி இருக்கலாமான்ட்டு ரொம்ப கத்த. அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவர் பெரிய வக்கீலோட பையன், நான் என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி சருவோட அப்பாவை அனுப்பிச்சிட்டாரு. அவரும் கோவமாக வண்டியில் 2 பேரும் கேபில் போயிட்டே இருக்காங்க. கேபில் போகும்போது தான் அவருக்கு கோவம் வந்து சரஸ்வதியை பார்த்து சொல்கிறாரு, நீ சும்மா இந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது, ஐக்யூவை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி படித்தாதான் ஒரு ஐஐடி ஐஎம்லேருந்து ஒரு பிராமின் பையன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வருவான், இதெல்லாம் நீ படிக்காத அப்படின்னு சரஸ்வதியை திட்டிக்கிட்டே போகிறாரு. சரஸ்வதி அவர் வேலை செய்கிற இடத்துல விட்டுட்டும் போயிட்டாரு. சரஸ்வதி எங்கே வேலை செய்கிறாங்கன்னா ஒரு லைப்ரரியில் வேலை செய்கிறாங்க. சரஸ்வதிக்கு அவங்க ஆஃபீஸில் ஒரு க்ரஷ் மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் தான் அபிமன்யு. அவன் வந்து சரஸ்வதி கிட்ட, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ ஒரு பியர் வேஷம் போட முடியுமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னும் போது சரஸ்வதிக்கு அது பிடிக்கல. ஆனால் அவன் தலையில் கையை வைக்கும்போது கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் மயங்கிடுவாங்களே, சரஸ்வதி அந்த இடத்துல ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிவிட்டு அந்த கரடி வேஷத்தையும் போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் கூட ஒர்க் பண்ணுற கொலிக் ஆல்ரெடி சரஸ்வதியை நிறைய கலாய்ப்பாங்க. இந்த வேஷத்தில் பார்த்து இன்னமும் கலாய்க்க அது ரொம்ப கில்ட்டி ஆகி சரஸ்வதி அந்த இடத்த விட்டு அவங்க வந்துட்டாங்க. லிஃப்ட்டில் ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணி நிற்கும் பொழுது தான் இந்தரும் அந்த லிஃப்ட்டில் ஏறுறாரு. லிஃப்ட்டில் ஏறிட்டு இந்தருக்கு சுத்தமாக காற்று வராமல் லிஃப்ட்டு ஸ்டக்காகி நிற்கும் பொழுது அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணும்போது தான் சரஸ்வதி அவருக்கு தலையில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி காட்டுறாங்க. அவர் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்து அவர் ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டாரு. போட்டுட்டதுக்கப்புறம் இந்தர் கையில் காட்டுறாங்க. அவர் ஆக்சுவலாக இந்தலோட லைப்ரரியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ண வந்திருக்காரு அப்படின்ட்டு. வெளியில் வந்து சரஸ்வதியை பார்த்து அவர் கேட்குறாரு, சரி ஓகே எனக்கு ஒரு புக்கு படிக்க நல்லா எனக்கு ஒரு ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது சரஸ்வதியும் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க, இந்த புக் படிங்க அப்படின்ட்டு. அவங்க கேட்கும் போதே என்ன மாதிரி புக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 8 வருஷம் ஜெயிலேருந்து வந்தவன் எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த புக்கை தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 8 வருஷம் ஜெயிலேருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்காரு அப்படின்றத தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. சரஸ்வதி வந்து வீட்டில் இருக்கும்பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, நாளைக்கு நாங்கள் திருப்பதி போகிறோம், உங்களை பொண்ணு பார்க்க ஒரு பையனும் வரான் அப்படின்னும்போது, இல்லைப்பா நீ இல்லாதப்போ எப்படி நான் பொண்ணெல்லாம் பார்க்க வருவேன், இல்லை நீங்கள் வர சொல்லாதீங்க அப்படின்னா, பரவாயில்ல ஜாதகம்லாம் சூப்பராக செட் ஆகுது, ஸோ அவங்க வரட்டும், உன்னை பார்க்கட்டும் அப்படின்றாரு. ஸோ அப்பாவும் திருப்பதி கிளம்பி போகிறாரு. ஸோ கூட யார் இருக்காங்கன்னா சருவோட தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்க தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் தான் பையனை கூப்பிட்டுட்டு வராங்க. காஃபியெல்லாம் குடிக்கிறாங்க, நல்லா பேசிட்டு பையனும் பாய் ஃப்ரெண்டும் கீழே போயிட்டுறாங்க. ஸோ சரு வந்து அவங்க தங்கச்சி சொல்கிறாரு, அவர் ஃபோனை மிஸ் பண்ணிட்டாரு, ஸோ நீ கீழே எடுத்துகிட்டு போய் கொடு, நல்லா இருக்கும், பேசலாம், ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சருக்கு போக அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி சொல்கிறாங்களே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு கீழே போகும்போது தான் அவனோட பாய் ஃப்ரெண்டும் பையனும் பேசுகிறது அவள் கேட்குறான். அவர் என்ன சொல்கிறான்னா, பார்த்தல
உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு மட்டும் பாரு கண்ணாடி போட்டு அந்த பொண்ணை பார்த்துருக்க, நீ மட்டும் அழகாக பார்த்து செட்டில் ஆகிடுவல அப்படின்னும் போது அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், நீ கல்யாணம் பண்ணாதான் பின்னாடி எங்களுக்கும் கல்யாணம் ஆகும், ஸோ பண்ணிக்கோ அப்படின்றான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். ஸோ இதை கேட்கும்போது சரஸ்வதி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். இது பார்க்கும்போது பின்னாடி இந்தர் இருக்கான். இதுலேருந்து என்ன காட்டுறாங்கன்னா, இந்தருக்கு சரஸ்வதி மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சரஸ்வதியும் அங்கே ஒரு வீட்டுக்கு வந்துடுறான். அவன் தங்கச்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்கன்னும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் தங்கச்சி அழுதா, உனக்கு கல்யாணம் ஆனதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவள் அடுத்த வருஷம் ஃபாரின் போகிறான், அதுக்குள்ளே எங்களுக்கு கல்யாணம் ஆகணும், ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப அழுது அவள் தங்கச்சி ஃபீல் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே லைப்ரரி போகிறா. அங்கே ஒரு மேகசின் பார்க்குறான். அந்த மேகசினில் ஃப்ரெண்ட் ஷீட்டில் யார் இருக்காங்கன்னா இந்தரோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவன் என்ன நினைக்கிறா, சரி ஓகே நம்ம இந்தர் வீட்டுக்கு போயிட்டு இந்தர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இந்தர் வீட்டுக்கும் போகிறோம். இந்தர் வந்து என்ன சொல்கிறான், இல்லை நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது, இல்லை நீங்கள் என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரஸ்வதியும் ஏதேதோ பேசுகிறா. ஸோ கரெக்டாக இந்த நேரம் பார்த்தா இந்தரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. சாரி பேபி, நான் உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணியே இருக்கக்கூடாது, என் மேலே தான் தப்பு, நம்ம ஒன்றா சேரலாம். அந்த கூட சருவு இருக்க பார்த்து ரொம்ப கோவப்பட்டு கையில் அந்த பியர் பாட்டிலை தூக்கி சரு மேலே போட்டுடுறா. இதை தடுக்க வந்த இந்தரோட கை ஃபுல்லாக பிளட்டு வந்து அவங்க, இல்லை நம்ம போகலாம், என்னால் தான் அடிபட்டுச்சு, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம், நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், மெடிக்கல் ஷாப் போகலாம், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மெடிக்கல் ஷாப் போகிறத வெளியில் அந்த செக்யூரிட்டி பார்த்து எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க. இவங்க மெடிக்கல் ஷாப் போகும்போது அந்த இடத்துல கரெக்டாக போலீஸ் வராங்க. ஆல்ரெடி 8 வருஷம் ஜெயிலேருந்து வந்தவன். ஸோ ஆப்வியஸாக இவனை பார்க்கும்போது என்ன தோணும், நைட் டைமு இந்த டைம் மொத்தம் பிளட்டோட மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்கான், ஹாஸ்பிட்டல் இல்லாமல்னா கண்டிப்பாக நீ ஏதோ யாரும் பண்ணிட்டு தான் வந்திருப்ப, ஸோ ஜீப்பில் ஏறு அப்படின்றான். சரு வந்து கெஞ்சரா, அவன் ஒன்றும் பண்ணலைங்க, இந்த மாதிரி பாட்டில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டாங்க, சாரி ஐ லவ் யூ சொன்னால் சரியாயிடும் எல்லாம் அப்படின்னும்போது இவருக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்களோட ஒய்ஃபும் சொல்லுவாங்க சாரி ஐ லவ் யூ அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்கும்போது சரி ஓகே நான் விட்டுடுறேன் அப்படின்றாரு. அவங்களோட ஒய்ஃபும் இறந்துட்டா மாதிரி இந்த ஃப்ரேமில் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சரு இந்தருக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த டைமில் கீழே அந்த செக்யூரிட்டி சொல்லி எல்லாருமே சருவை தப்பாக பேசி அவங்க அப்பா அம்மாவும் திருப்பதியிலேருந்து வந்துடுறாங்க. என் பொண்ணியா அப்படி தப்பாக பேசுகிறா அப்படின்னும் போது எல்லாரும் இந்தரோட ஃப்ளாட்டுக்கு போகும்போது இவங்க ஆயின்மெண்ட் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் அது தப்பாக தெரியுது. அதை பார்த்து கூட இந்த 4 பேர் 4 மாதிரி பேசி சருவோட அப்பா அங்கே வந்து, இல்லை எனக்கு இன்றைக்கி பொண்ணு இல்லை, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நம்ம பொண்ணு இறந்துட்டா, அவளுக்கு காரியம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல சரு வந்து உடஞ்சி போயிடுறா. இந்தரும் ஏதேதோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க. பட் சருவோட அப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் அங்கே இல்லை. சருவும் பஸ்ஸில் போகிறாங்க ஆஃபீஸுக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா கால் பண்ணி, என்ன ஏதோ அப்பா ஏதோ சொல்கிறாரு அப்படின்ன மாதிரி சரு சிம்பிளாக சொல்கிறாங்க, அப்பாவுக்கு தெரியாமல் எனக்கு கால் பண்ணாதீங்க, அவரே சரியாவார், அவர் சரியாயிட்டதுக்கப்புறம் அப்புறம் கால் பண்ணுங்கன்ட்டு. அவங்க போகிறாங்க. லைப்ரரியில் உட்காந்துச்சு நிறைய புக்ஸில் நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய வீடெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அந்த இடத்துக்கு வராங்க. இது என்னோட வீடு தான், நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு கீ தராங்க. அந்த இடத்துல அபிமன்யு வந்து நம்மளோட சரு கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் கூட இருக்கிறவங்க, இல்லை அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கா போல், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து அவங்க புது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க நார்மலாக நடந்துட்டு வரும்போது அங்கே ஒரு பிக் பேக்கெட்டர் ஏதோ ஒருத்தவனை பர்ஸை அடிச்சுட்டு வந்துடுறான். அவனை போட்டு அடித்து அந்த பர்ஸை எடுத்துட்டு அதில் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ அவனை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுனால அதை அப்படியே போட்டுட்டு போயிடுறான். சருவும், இல்லை நம்ம இதை எடுத்துட்டு உங்களுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்க வேணாம், வா நம்ம போகலாம் அப்படின்றான். இல்லை நான் கொடுத்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரு போய் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இதை நான் ஒன்றும் பண்ணலைங்க, அவன் தான் பண்ணா, இந்தரிங்க வா அப்படின்றான். இந்தருக்கு சரு மேலே ரொம்ப கோவம் வந்து அவனை பிடிச்சி கீழவும் தள்ளி விட்டுடுறாரு. எழுந்துட்டு அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தர் அவன் பக்கத்தில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு, இன்றைக்கி சரு இங்கே வந்தாளா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறத சருவோட அப்பாவும் கவனிக்கிறாரு. சரி சரு இல்லை போல், எங்கேயோ போயிட்டா போல் அப்படின்ட்டு அவனும் எல்லா இடத்துலையும் தேடுறான். கடைசியில் பார்த்தா சரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்கா வீட்டுக்கு போகாமல். அவன் போய் சாரி அப்படி இப்படின்னு கேட்குறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க ஹக் பண்ணுறத அவங்க அப்பா பின்னாடியிலேருந்து பார்த்துடுறாரு. அவங்க கேபில் போகும்போது அப்போ தான் வந்து இந்த சொல்கிறான், அவன் வேறு யாரும் இல்லை, அது என் அப்பா தான் அப்படின்றான். அதுக்கு சரு, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு புக்கில் இருக்க ஒரு ஃபோட்டோவை காட்டி, அவர் உங்கள் அப்பான்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் வந்து பர்ஸை நீயே போய் கொடு அப்படின்னா, சரி ஓகே நீ வந்து உங்கள் அப்பா கூட சேரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை அது நடக்காத காரியம், என் அப்பாவுக்கு ஐஏஎம் ஐஐடியில் இருக்கிற ஒரு பிராமின் பையனை தான் நான் கல்யாணம் பண்ணணும், ஃபாரின் போகணும், என் மூஞ்ச பாரு, இந்த மூஞ்சுக்கு எந்த பிராமின் பையன் ஐஏஎம் ஐஐடியில் படித்தவன் வருவான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேவா நான் இன்னைக்கு ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு
கூட்டிகிட்டு போகிறாரு. யூஸ்வலாக என் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் எல்லா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வாங்குவா, ஸோ இங்கே அவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு அவங்க சருவை ஒரு அழகான ஒரு க்ளோ அப் பண்ணி ரொம்ப அழகாக சரு அந்த இடத்த விட்டு வெளியில் வரா. வெளியில் வந்துட்டு என் அப்பா அம்மா என்னை இப்படி பார்த்தா அவங்களுக்கு என்னை கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க அப்பா அவருக்கு காரியம் பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உயிரோடு இருக்கும்போது என் அப்பா என்னை இப்படி பண்ணிட்டாரு, ஆனால் பரவாயில்ல, என்னைக்கான ஒரு நாள் அவர் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சரு திருப்பி அவன் வீட்டுக்கே போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க ரொம்ப அழகாக ஆஃபீஸ் போகிறாங்க. எல்லாருமே சருவா இது அப்படின்னு பார்க்கும்போது அபிமன்யுக்கும் சருவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்து சரு கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். ஒரு நாள் இந்தர் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வரான். இந்த லிஸ்ட்டில் ஐஎம் ஐஐடின்னு கேட்ட மாதிரி ஒரு பிராமின் பசங்க லிஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவன் கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே சரு திருப்பியும் ஆஃபீஸ் போகிறா. ஆஃபீஸ் போகும்போது அபிமன்யு சருவுக்கு ப்ரப்போஸே பண்ணிடுறான். அது வந்து ஏன்னா இவளுக்கும் அபிமன்யு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட க்ரஷ்ஷு தான் அபிமன்யுவே. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். கரெக்டாக இந்தர் அப்போ வராரு. வந்து இல்லை இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்றான். கரெக்டாக அந்த இடத்துல சரு சொல்கிறா, இல்லை அபிமன்யு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்தர் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ இப்போ ஒரு மாண்டேஜ் சாங் வருது. இந்த சாங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்க. நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இந்தரோட அந்த ஒன் சைட் லவ்வை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த சாங்கில். ஸோ இந்த சாங்கில் அவங்க போகிறாங்க, ட்ரெஸ்ஸு சாரீ வாங்கணும். சாரீ வாங்குறதுக்கும் இந்தரை தான் சரு கூப்பிட்றாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை, நீங்கள் தான் சாரீ வாங்கணுன்ட்டு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் இந்த இருக்க தான் வைக்கிறாங்க, நீ கண்டிப்பாக வரணும், ஏன்னா என்னோடய சைடில் இன்வைட் பண்ண யாருமே இல்லை அப்படின்ட்டு ஒரு அழகான கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்க கையில் அப்போ ஒரு பிளட்டு சாம்பிள் எடுத்த ஒன்று இருக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஃபாரின் போகிறோம்ல, அதுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு சரு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கூட இந்தர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்றாரு. ஸோ இங்கே தெரியுது அவர் சரு மேலே வச்சுருக்க அந்த லவ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் வந்துச்சு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு அழகான ஒரு கல்யாண பொண்ணாக ரெடி ஆகி இந்தர் வந்து சரு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அபிமன்யு வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு சரு அவங்க வீட்டுக்கு போயிட்டே நீங்கள் வரலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது செட் ஆகாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம், பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்றாரு. அது அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் வேணான்னா, இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்றாரு. இவன் அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் தானே பண்ண போகிறேன்னு சொன்னால், ஆனால் இப்போ வேணான்னு சொல்கிறாங்களே அப்படின்னும்போது அவங்க அப்பாவே வெளியில் வந்துட்டு, இல்லைம்மா ஒரு பொண்ணு உயிரோடு இருக்கும்போது காரியம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு என் பையன் எப்படி சந்தோஷமாக இருப்பான், இந்த கல்யாணம்லாம் நடக்காது அப்படின்னும்போது சரு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து அவங்க ஹனிமூன் போகலான்னு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறாங்க. இந்தர் வந்து, நீ எதுக்கு இப்போ இங்கெல்லாம் போகிற, நீ ரொம்ப கஷ்டப்படுவ, திருப்பியும் போய் நீயே இங்கே கஷ்டப்படாதனா. இல்லை காசெல்லாம் கொடுத்து அதை பண்ணியாச்சு, நம்ம போவோம் அப்படின்ட்டு சரு அந்த இடத்துக்கு போகிறாரு. இந்தரும் கூட போகிறாங்க. ஸோ அங்கே போய் சரு அந்த செட்டப்ஸ் எல்லாம் பார்த்து, அந்த பெட்டு அந்த பேத்தப்பெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அதில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சரி ஓகே, இந்த பெயின்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னா நம்ம இந்தர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தர் கூட அந்த நைட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே எழுந்து பார்க்கும்பொழுது பக்கத்தில் சருவை காணும். இந்தர் வந்து சருவை தேடும்பொழுது அவங்க வெளியில் அபிமன்யு கூட பேசுகிறத பார்க்குறாங்க. ஸோ சரு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, ஓகே நேற்று வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டோம், எனக்கு உங்ககிட்ட சாரி சொல்லணுமா இல்லை என்ன சொல்லணும்னு கூட எனக்கு தெரியலை, இது நான் வந்து நேற்று கஷ்டத்தில் இருக்கிறதுனால உங்க கூட அப்படி இருந்துட்டேன் அப்படின்ட்டு சரு மெசேஜ் பண்ணிவிட்டு போயிட்டார். இந்தருக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம ஆசையாக லவ் பண்ண ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணுறாரு. கரெக்டாக அங்கே சருவோட அம்மா வராங்க. இல்லை சருவோட தங்கச்சிக்கு கல்யாணம், சரு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவளுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ ஒன்றா இல்லை ஆண்டி அப்படின்னும் போது, இல்லை இது அவளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு ஒரு இன்விடேஷனை வச்சுட்டு போகிறாங்க. சரி ஓகே, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்விடேஷனாச்சும் கொடுத்துட்டு போவோன்ட்டு அவங்க லைப்ரரி போனால் சரு கொஞ்ச நாளாக வரதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அபிமன்யு கிட்டே கேட்கும்போது, அவள் லாஸ்ட்டாக உன் கூட தானே இருந்தான்னு, அன்றைக்கி நான் வந்தேன் ஆனால் அவள் என் கூடலாம் இல்லை, நாங்கள் பேசிட்டு போயிட்டேன், ஜஸ்ட் 2 minutes தான் கூட இருந்தான் அப்படின்னும்போது அவளுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாரையும் கேட்டு விசாரிச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா அவர் ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. சரி சருவை தேடி இந்தரும் அந்த காட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு சருவை பார்த்து, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ என்ன தான் விட்டுட்டு போயிட்டல, எதுக்கு வந்த அப்படின்ட்டு அவர் ரொம்ப கத்துறா. கத்திட்டதுக்கப்புறம், நீ இங்கேருந்து போ, எனக்கு நீ வேணாம், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரு கத்த இந்தரும் அந்த இடத்த விட்டு கோவமாக போயிடுறாரு. ஆனால் இந்தர் போகிறத அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்தர் பின்னாடியே போகிறான். கடைசியாக இந்தர் போல அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு அங்கே நிற்கிறான். அந்த கார்டை வாங்கின சரு இந்தரை ஹக் பண்ணும்பொழுது அவங்க அங்கேயே மயக்கடிச்சு விழுறாங்க. அப்போ தான் அவங்க கையில் இருக்க ஐடி கார்டை பார்க்கும்போது தெரிஞ்சது சருவுக்கு கேன்சர். ஆமாம், நம்ம ஆசையாக லுக் பண்ண ஒரு பொண்ணுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற போது அதை இந்தரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்ட்டு.
அபிமன்யு கிட்ட இந்தர் கேட்குறாரு, உனக்கு முன்னாடியே தெரியும்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னும்போது அபிமன்யு சொல்கிறான், சரு என்கிட்ட வாங்கின ஒரே ப்ராமிஸ் அதுதான், நீ என்ன ஆனாலும் இந்தர்கிட்ட அதை சொல்லிடவே கூடாதுன்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்ட இந்தர் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரு ஃபோனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவனுக்கு அவள் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைன்ட்டு. சரி, அந்த கல்யாணத்தில் வேலை செய்கிற ஒருத்தவனை பிடிச்சி அங்கே கேமராலாம் செட் பண்ணி ஒரு அழகான ஒரு செட்டப்பில் அவன் தங்கச்சி கல்யாணத்தையும் அவன் ஆசையாக பார்க்க வைக்கிறான். முடிக்கிறான். ரொம்ப கஷ்டத்தோட சருவோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் சருவோட ஃபோட்டோவில் அவங்க மாலை மாட்டி வச்சுருக்காங்க. அவங்க போகிறான். சருவோட ஃபோட்டோவை மாலையை பார்த்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் சருவோட ஃபோட்டோவுக்கு மாலை மட்டும் போடாதீங்கன்னு சண்டை போடுறான். ஹாஸ்பிட்டலில் இருந்த சரு கிட்ட டாக்டர்லாம் கேட்குறாங்க, எப்பவுமே உன் கூட ஒரு பையன் இருப்பானே, அவன் இன்னைக்கு வரலையா அப்படின்ட்டு. சருவுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கேருந்து லைப்ரரி போகிறான். அப்போ தான் அவள் இந்தருக்கு கொடுத்த எல்லா புக்லேயும் பார்க்குறான். அந்த புக்குக்கு பின்னாடியில் கார்டை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஒவ்வொரு டைமும் இந்தர் அதை கொடுக்கும்பொழுது ஒரு மெசேஜோடு கொடுத்துருப்பாரு. என் கூட காஃபி கொடுக்க வரையா அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாக கேட்டிருப்பாரு. ஆனால் அதை அப்போ சரு பார்க்கல. இப்போ தான் சருக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இந்தர் லவ் பண்ணியிருந்திருக்காரு, நம்ம தான் அபிமன்யுவை பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்போது இந்தரா கேஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்தர்கிட்ட போலீஸே கேட்குறாரு, உனக்கு என்ன தான் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் சருவை பார்க்க அந்த லைப்ரரிக்கு ஓடி போகிறான். அங்கே சரு எல்லா மெசேஜும் பார்த்துட்டு, நீ என்னை ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப லவ் பண்ணியிருக்க, ஏன் என்கிட்ட நீ சொல்லலைண்ணா? நான் லவ் பண்ணேன், ஆனால் உன்னோட பெஸ்ட்டு சாய்ஸ் நான் கிடையாது. உனக்கு அபிமன்யு இருந்தான் அந்த இடத்துல, நான் பெஸ்ட்டான ஒருத்தவன் கிடையாது. இந்த இடத்துல 2 பேருமே கல்யாணம் பண்ண ரெடி ஆகுறாங்க. அதனால் சருவோட அப்பா கிட்ட போய், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது சருவோட அம்மா சொல்கிறாங்க, அவங்க அப்பா சொன்னால் இப்போவே சரு நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிடுவா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. அங்கே சருவோட அப்பா அம்மா அந்த கல்யாணத்துக்கு வராங்க. அங்கே அவங்க அப்பா கேட்குறாரு, இப்போ நான் இவனை கல்யாணம் பண்ணிக்காதனா நீ பண்ணிக்க மாட்டல அப்படின்னும் போது சரு கீஞ்சிறான். ப்ளீஸ்ப்பா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, நான் இந்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். அப்போ சருவோட அப்பாவும் சொல்கிறாரு, அவனை விட உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான், நீ இந்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல சைன் பண்ணும்போது சருவோட நோஸ்லேருந்து பிளட் வந்து அவங்கள திருப்பியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு, ஐயோ என்னால் தான் என் பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, நான் தான் உயிரோடு இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு காரியத்தை பண்ணி அதனால தான் என் பொண்ணு இப்படி ஆயிட்டான்றது. அவரோட கையில் ஒரு புத்தகமும் இருந்துச்சு. அவர் எப்போ கேபில் போகும்பொழுது, இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்காத, ஐக்யூ புக்காக படி, அப்போ தான் உனக்கு ஐக்யூ வளரும், இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்காத, என்னதான் நான் ஜென்ரல் நாலேஜ் புக்காக படி, அப்போ தான் உனக்கு ஐக்யூ வளரும்னுவார். கடைசியில் அவரே அந்த புக்கோட அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இன்னும் இந்தர்கிட்ட சொல்லியிருப்பான், நான் இறந்துட்டா என்னோடய ஃபோட்டோவுக்கு நீ மாலை போடாத, என்னை ஒரு அழகான மரத்துக்கு அடியில் புதைச்சிடு அப்படின்னு சொல்லியிருப்பான். வெளியே வரும்போது போலீஸ் அவரை பார்த்து, சரு கடைசியாக இந்த புக்கு தான் கையில் வச்சுட்டு இருந்தேன், இதில் நீயும் உங்கள் அப்பாவும் ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறீங்க அப்படின்னும்போது இந்தருக்கு, ஓ அவள் இந்த மரத்தை தான் சொல்கிறா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, இது எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க, அந்த மரம் இருக்குல்ல அதுக்கு கீழே இருக்க இடம் மட்டும் எனக்கு தரீங்களான்னு கேட்கும்பொழுது, ஏன் இப்போ புதுசாக யாரை கொலை பண்ணியிருக்கேன்னு அவங்க அப்பா கேட்பார். ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருப்பான். வந்து ஹாஸ்பிட்டலில் சரு கிட்டே சொல்லியிருப்பான், நான் என் அப்பா கூட பேசுனதில்லை, ஆனால் அதை ஏன்னு உங்ககிட்ட சொன்னதில்லைல்ல, எனக்கு அம்மா இல்லை, என்னை என் அத்தை தான் வளர்த்தாங்க. எங்கள் அத்தை அவங்க மாமா கூட சண்டை போட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டையே கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க மேலே இருந்த பாசத்தால் நான் அவங்க கொலை பண்ணி இழுத்துட்டு ஜெயிலுக்கு போனேன். ஆனால் அந்த கேஸை என் அப்பா ஒரு ஃபேமஸான ஒரு வக்கீலாக இருந்தாலும் அந்த கேஸை எடுக்காமல் என்னை ஜெயிலுக்கு தான் அனுப்பிச்சார். ஒன்றும் பண்ணாத தப்புக்காக 8 வருஷம் நான் ஜெயிலில் இருந்தேன். அதனால தான் எனக்கு எங்கள் அப்பா மேலே கோவம் அப்படின்னும்போது சருவுக்கு ஒரு ஆசை, எப்படியாச்சும் இந்த அவங்க அப்பா கூட சேர்த்து வைக்கணும் நம்ம அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சரு அங்கேயே இறந்து போகிறான். இதை பார்த்த இந்தரால் அந்த வலியை பொறுத்துக்க முடியலை. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆசையாக லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டு போகிறா அப்படின்னா அந்த செகண்ட் இந்த உலகமே நின்றா மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு வந்த இந்தரோட அப்பா, என்ன சருவுக்கு உடம்பு சரியில்லையா, என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இந்தர் சொன்னான். இல்லைப்பா, அவள் ஆல்ரெடி நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது அவனோட வார்த்தையில் இருந்த அந்த வலி இந்தரோட அப்பாவையும் ரொம்ப அழ வைக்குது. இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் சரஸ்வதி யாருன்னு தெரியும். என்னதான் அவன் அந்த இடத்த விட்டு போனாலும், இந்த உலகத்தை விட்டு போனாலும், அவன் இந்தரோட மனசில் எப்பயும் இருப்பாள். சரஸ்வதிக்காக இந்தர் அவன் குடி பழக்கத்தை விட்டுட்டு அவங்க அப்பா மாதிரி ஒரு பெரிய வக்கீல் ஆகிட்டு அவனோட சருவோட அவனோட அழகான நாட்களை கிடைக்கிறான். காதல்ன்றது கூட இருக்கும்போது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இறந்துட்டாலும் அவங்களோட நினைப்போடு இருக்கிறது ஒரு அழகான ஒரு சுகமானது அப்படின்றத இந்த படத்தோடு நான் கற்றுக்கிட்டேன். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏன்சி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.